சென்னை அமைந்தகரையில் 1 கோடி ரூபாய்க்கான பழைய நோட்டுகள் சிக்கியுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் சுப்பிரமணியன் கூடுதல் தகவல்களை தருகிறார். சென்னை அமைந்தகரை புல்லா அவென்யூ பகுதியில் நடந்த வாகன சோதனையில் 1 கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகள் சிக்கியிருக்கிறது. இதனை கொண்டு வந்த 2 பேரிடமும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய காவல்துறை துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து 2 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. விசாரணையில் ஒருவரது பேர் ரமேஷ், மற்றொரு பேர் விஜயகுமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. சாலி கிராமத்திலிருந்து இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை காரில் கொண்டு வந்து தாம்பரம் கொண்டு சென்று அங்கு இந்த ரூபாய் நோட்டுகளை கொடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதற்கு கமிஷன் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு தொகை வழங்கப்படும் என்று வாக்குமூலத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பு நந்தம்பாக்கம் பகுதியில் 3 கோடி ரூபாய் நோட்டுகள் மாற்ற முயன்ற போது 2 பேர் பிடிபட்டார்கள். அவர்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு அமைந்தகரை பகுதியில் பிடிபட்டுள்ள 2 பேரையும் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். 1 கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகளும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புதிய ரூபாய் நோட்டுகளை அங்கு மாற்றுவதற்காக கொண்டு வந்த நபர் தப்பி இருக்கிறார். அவர் யார் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நந்தம்பாக்கம் பகுதியில் நடந்த சம்பவத்திற்கும் தற்போது அமைந்தகரில் பிடிபட்டுள்ள இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுப்பிரமணியன்.